பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம். இயல்புகள், குணாதிசயங்கள், ரகசியங்கள், அப்படி ஃபுல். அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். அதுபோல் 27 நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள், குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க. நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். நம்ம 27 நட்சத்திரத்தில் இது புனர்பூசம் 7வது நட்சத்திரம். இந்த புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம், குருவின் முதல் நட்சத்திரம்னு சொல்லணும். ஆனால் இது உழைபட்ட நட்சத்திரம். புனர்பூசம் 1, 2, 3 மிதுன ராசியில் அமைகின்றன. புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசியில் அமைகின்றன. புனர்பூசம் குரு மிதுன ராசியில் இருக்குன்னா குரு ப்ளஸ் புதனுடைய ஆதிக்கம். கடகத்தில் குரு ப்ளஸ் சந்திரனுடைய ஆதிக்கம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப திசை குரு திசையாகத்தான் இருக்கும். அதனுடைய மொத்த டியூரேஷன் 16 ஆண்டு காலங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு என்ன நாமகரண எழுத்துக்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே, கோ, ஹ, ஹி அப்படின்னு வைக்கலாங்க. ஆரம்ப எழுத்து. மிருகம் பெண் பூனை, பட்சி அன்னம், மரம் மூங்கில் மரம், ரஜ்ஜு வயிறு ரஜ்ஜி, நாடி பார்ஸ்வநாடி, கணம் தேவகணம், அதிதேவதை ராமர். ஏன் ராமர் அப்படின்னு அதிதேவதை அப்படின்னாக்கா ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ராமர் அவதரித்த நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லணும். மலர் முல்லை மலர். இந்த புனர்பூசத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வர்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரமான கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். சரி, கொஞ்சம் ரீவைண்டிங் பண்ணலாம். இந்த அன்னம் பறவை சொன்னோம் இல்லையா? இந்த அன்னப்பறவையை நீங்கள் வீட்டில் ஃபோட்டோவாக மாட்டி வீட்டில் வைக்கலாம். உங்கள் ஆஃபீஸ், அலுவலகம், உங்கள் எங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்த மாட்டி வைக்கலாம். வீட்லேயே வைக்கலாம். பெண் பூனை, அதுவும் பெண் பூனையாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ மாட்டி வைக்கலாம். இல்லை ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மூங்கில் மரம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடு, காடு, இதெல்லாம் தோட்டம் துறவுலாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் மூங்கில் மரத்தை பெரும்பாலும் இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் கொஞ்சம் இழந்தால் கூட மூங்கில் மரத்தை வச்சிடுறாங்க. அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அது வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூங்கில் மரத்தை உங்களுக்கு முன்னாடி கூட வைக்கலாம், பின்னாடியும் வைக்கலாம். மற்றபடி ராமர், ஸ்ரீராமருடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கலாம். ஸ்ரீராமரை எப்பவும் நமஸ்காரம் பண்ணலாம், அவரை சேவிக்கலாம். ஸ்ரீராம ஜெயம் இல்லை ஸ்ரீராமருடைய பேரை சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு சகோதர பாசம் அதிகம் இருக்கும். ராமருக்கு லட்சுமணன் கூடவே வந்துட்டார்ல, அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் லட்சுமணனுக்கு. அப்போ இவர் பாசமாக இருக்கிறது அவரும் பாசமாக இருக்காரு. அப்போ சகோதரர்கள் மீது இவர்கள் பாசம் அதிகம். தாய்ப்பாசம், தந்தை பாசம், பாசக்கார பிள்ளைங்க அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில்
மனைவி மீது கூட அதீத பாசம் கொண்டவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவங்க புனர்பூசம் குருவனுடைய நட்சத்திரம். குரு மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர். அப்போ அவருக்கு அறிவுத்திறன் அதிகமாக தானே இருக்கும். அப்போ அறிவாளிகளாகவும் இருப்பார்கள். பக்தி மார்க்கம், ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் குரு இந்த புனர்பூசம் குருவனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால இவங்களுக்கு சுய ஒழுக்கம் என்பது, சுய கட்டுப்பாடு என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சுய ஒழுக்கம், இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஜாதி மதம் பார்க்காமல் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லோரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு உடையவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த மூங்கில் மரம் இருக்குது அப்படின்னா மூங்கில் அதில் என்ன பண்ணலாம், புல்லாங்குழல் பண்ணலாம். ஸோ புல்லாங்குழலை நீங்கள் உங்கள் ஷோகேஸில் வச்சுக்கலாம், வீட்டில் ஆஃபீஸில் வச்சுக்கலாம். நீங்கள் 4-5 இல்லை 10 வாங்கி வச்சுருந்து பிள்ளைகளுக்கு அதை தானமாக கொடுக்கலாம். எது அப்படின்னா புல்லாங்குழலை. இவங்களுக்கு கோபம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும், பாரம்பரியமான குணமும் இருக்கும். பாரம்பரியத்தை ஆர்த்தடாக்ஸாக ரொம்ப அவங்க தாத்தா அப்படி இருந்தார், அம்மா அப்பா அப்படி இருந்தார் அப்படின்னா அந்த குல ஒழுக்கம் இருக்கும், பாரம்பரிய ஒழுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கடல், நதி, ஆறு, இது போன்ற இதெல்லாம் மலை, அலாதி பிரியம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் உண்டு. இவர்கள் சொத்து வாங்கும் பொழுது பார்த்து எச்சரிக்கையாக வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரையிலையும் கல்யாணம் ஆயிடுச்சா புனர்பூச நட்சத்திரம் தனி கொடுத்தன விட்ருங்க, அதுதான் அவங்களுக்கு நல்லது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு இயல்பாகவே குரு பக்தி, மத சம்பிரதாயம், மத நல்லொழுக்கம் இதெல்லாம் இருக்கும். மதம், அதாவது மந்திரங்கள், மதம் சார்ந்த மந்திரங்கள் இவங்க சொல்லுவாங்க. யோகா இதெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாஸ்திரம், ஜோதிடம், ஆன்மீகம் இதில் அலாதி பற்று பிரியம் உடையவர்கள். வயசு ஆக ஆக இவங்களுக்கு புகழ் பெருமை கூடக்கூடிய ஒரு நிலை. வாணியம்பாடி அருகில் அகத்தீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு செய்தல் வேண்டும். ஜென்ம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் அன்று. வருடம் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று ராமர் வணங்கிய லிங்கத்தை தரிசனம் செய்தால் அப்படி ஒரு புண்ணியம். ஆனால் இவங்களுக்கு பர்சனல் லைஃப், திருமண வாழ்க்கையில் அதிகப்படியான சிக்கல்களை சந்திப்பார்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ராமரே வனவாசம் போனார் இல்லையா. காது நரம்புகளில் வலி எடுப்பது, தலை சார்ந்த இடங்களில் பிரச்சனைகள் வருவது இதெல்லாம் இருக்கும். கரூர் இருந்து அரவங்குறிச்சி செல்லக்கூடிய வழியில் கல்யாண மிருகதீஸ்வரர் அப்படின்னு கோயில் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம். தாயாரோடு இந்த நட்சத்திரத்துக்கு செட் ஆவது சண்டை வரும். பிடிக்காத வேலையை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும். ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் அந்தளவுக்கு ஒரு இது இல்லையா. லக்ன ரீதியாக பார்க்கும்போது பாதகாதிபதி ஆயிடுறார். மிதுனம் புனர்பூசம் 1, 2 கல்வி கேள்விகளில், ஏன்னா குருவும் புதனும் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றவர்கள், ஆராய்ச்சி துறையில் ஈடுபாடு செய்பவர்கள், புகழ் பெறுபவர்கள், கிரியேட்டிவிட்டி, கதை கவிதை இதெல்லாம் எழுதக்கூடியவர்களுக்கு அதிகமாக அந்த கிரியேட்டிவிட்டி திங்ஸ், சிந்தனை நிறைய இருக்கும். கரும்பு ஜூஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வியாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் டியூமர் அப்படி கூட வரும். மெமரி பவர் லாஸ் ஆகிடும், சில நேரத்தில் ஞாபக சக்தி போயிடும் வயசான காலத்தில். அதனால் எல்லோரும் பயந்துடாதீங்க, இருக்கிற நேச்சர் நம்ம சொல்கிறோம். அதாவது தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத தண்டனை இதெல்லாம் இவங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலை இருக்கும். சனி நல்ல நிலையில் இருந்தால்
ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சுக்கிரன் அஸ்வினி பணத்தட்டுப்பாடு, அதாவது இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் இவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம். இப்போ இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நீங்கள் பிறக்கும் பொழுது ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசை நடக்கும் பட்சத்தில் அந்த தசை அது எவ்வளோ காலமாக இருக்கலாம். இப்போ குருவை 16, சூரியன்னா 6 வருஷம், சந்திரன்னா 10 வருஷம். அந்த காலகட்டங்கள் அப்படியே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது எந்த ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்தோ அந்த காலகட்டங்கள் மோசமாக இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் போராட்டம் இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும். திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு செய்யலாம். அதே அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சென்னை தாஷப்பிரகாஷ் என்ற ஹோட்டல் அருகில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு பெண் பூனை உங்களுக்கு மிருகம் இல்லையா, அதனால் பெண் பூனையை பார்த்தால் நல்லது. பெண் பூனையை வீட்டில் வச்சுக்கலாம். அது வளர்க்குறதுக்கு இப்போ நான் சொல்லலை. நீங்கள் பழத்தை வாங்கி வைக்கலாம், இல்லை ஒரு பொம்மையாக வாங்கி வச்சுக்கலாம். வாணியம்பாடி அதிதீஸ்வரர் கோயில் வேலூர் கிருஷ்ணகிரி சாலையில் 67 கிலோமீட்டர் தொலைவில் வாணியம்பாடி இருக்குது. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் பழைய வாணியம்பாடி போகணுமா. அங்கே போய் பெரிய நாயகி அம்மன் இருக்காங்களாம், அவங்கள வழிபாடு பண்ணுங்கள், நல்லது. இந்த புனர்பூசம் 1ஆம் பாதம் மேஷ நவாம்சம் விழும். செவ்வாய் ப்ளஸ் குருவனுடைய ஆதிக்கம் பிறந்தவர்கள். அப்போ புனர்பூசம் 1ன்னா செவ்வாய் ப்ளஸ் குரு, அவர் இருக்கிற இடம் மிதுனம் இல்லையா. அப்போது செவ்வாய் புதன் குரு 3 ஆதிக்கமும் இவங்கக்கிட்ட இருக்கும். கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அவசரப்பட்டுட்டோமோன்னு யோசிப்பாங்க. ரிஷப ராசி அப்படின்னு போகும்போது புதன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் குருவாக இருக்கிறதால இவங்க சமயோசித புத்தி இருக்கும். திங்க் பண்ணி எதையும் அனலைஸ் பண்ணி தான் செய்வாங்க. மிதுன ராசி புதன் ப்ளஸ் குரு, நவாம்சம் புதன் வீடு தான் மிதுனத்தில் வர்றதால இப்போ 2 புதன் வராரு. அப்போ அதனால் ரொம்ப அறிவு ஜீவியாக இருந்து ரொம்ப அநியாயத்துக்கு திங்க் பண்ணி இது வேலைக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்னு திங்க் பண்ணி தான் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குவாங்க. கடகராசி நவாம்சம் பார்த்திங்கன்னா புதன் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் குரு, புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்போது சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதால இவங்க இயல்பாகவே இவங்களை நல்லா ஏமாற்றிடலாம். தாயுள்ளம் கொண்டவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சி போகக்கூடிய எடுத்து செல்ல. கடகராசினாலே ஜாதி மதம் பார்க்காம ராமர் எல்லாரையும் பிரதர்ஸாக ஏற்றுக்கிட்டார் இல்லையா, சகோதரனால ஏற்றுக்கிட்டார். அதுபோல் இந்த நட்சத்திரத்தில் கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லா மதத்தினர்களே இருக்கிறவங்களும் இவங்களை உடன் பிறந்தவராக ஏற்றுப்பாங்க. ஒரு அன்னோன்யம் இருக்கும் இவங்கக்கிட்ட. பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா உயிரை கூட கொடுப்பாங்க. தாயுள்ளம் கொண்டவர்கள், அரவணைச்சி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இவங்க என்ன மோதிரம் போடலாம், கனக புஷ்பராகம் கல் வச்ச மோதிரம் போடலாம். பலாமரம் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நமஸ்காரம். வாழ்க வளமுடன். நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.